உலகத்திலேயே ஒரு இடத்துல தான் சமாதானம் இருக்கிறது என்றால் சபையில தான் சமாதானம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அது உலகத்தில் வேறு எந்த இடத்திலும் இது சமாதானத்துக்கான இடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை எதுக்காக தேவன் வைத்தாருன்னா, அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், சபையில வந்து சமாதானம் இருக்கும். ஏன்னா சபை சமாதானத்தை கொடுக்கிற ஒரு இடம், சபை சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு இடம். சபை என்பது பிரச்சனைக்கான இடம் இல்ல. சபை என்பது வந்து நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்றதுக்கான ஒரு இடம் இல்ல. சபை என்பது அங்க பாலிடிக்ஸ்க்கு இடமே கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது, யூ ஷால் ரிசீவ் பவர். ஆமென். நீங்க வந்து பவரை ரிசீவ் பண்ண போறீங்க. கர்த்தரின் சேனை என்பது ஒரு பவர் பேக்ட் பிளேஸ். யூ ஷால் ரிசீவ் ஃபயர் அண்ட் பவர். நீங்க அக்கினியை பெற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிறீங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. ஆனா தான் ஒரு பாடலை பாடும்போதே ஏதோ ஒரு ஷேக் ஆகுது. ஆமென். அவர் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடங்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. ஷேக் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த பெந்தெகோஸ்து ஞாயிறில நீங்க நிற்கிற இடம் ஷேக் ஆகணும், நீங்க வசிக்கிற வீடு ஷேக் ஆகணும், நீங்கள் நடக்கிற இடங்கள் ஷேக் ஆகணும், நீங்க போகிற எல்லா இடங்களிலும் ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்பட வேண்டும். உந்தன் வல்லமையை உலகத்திற்கு கொண்டு செல்வேன். பவர் பேக்ட் பீப்புள். ஆமென். பவர் பேக்ட் ப்ராஃபட் அப்படி சொல்லணும். நம்ம எப்பவுமே ஒரு பவர் தான். அதுதான் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க, புரியலன்னு புரிஞ்சுக்கோ, புரியாங்கிட்டு போட்டோம். நான் அரசியல்வாதியா? இன்றைக்கு நம் முதல்வரை சந்திக்க வந்தோம். என்னடாடி அப்படியெல்லாம் எங்களால், அது வேற இது வேற. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது பவர் பேக்ட் உள்ள ஒரு இடங்களா இது இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அக்கினினாலே நிரப்பப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. இதற்குள்ள வந்து சும்மா இருக்க முடியாது சொல்றேன். அப்படி சும்மா இருக்கிறீங்கன்னா, you shall receive power.